உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் கோயிலில் வழக்கம் போல பக்தர்கள் கூட்டம் குவிய தொடங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக 144 தடை உத்தரவு அமலில் இருந்த நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் கோயிலில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் தர்காவுக்கும் வழிபாடு செய்வதற்கு பக்தர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. இயக்கங்களோ கட்சிகளோ கூட்டமாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பால், குடிநீர், பிஸ்கட் தவிர மற்ற உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்ல தடை தொடர்கிறது. பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மஞ்சள் நிறத்தில் சேவல், மயில் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் மலையடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள தங்க கொடி மரத்தில் விழா கொடி ஏற்றப்பட்டது. தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வருகிற 10ஆம் தேதியும் தேரோட்டம் வருகிற 11ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். பிப்ரவரி 4ஆம் தேதி வரை 39 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி உள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.